வணக்கம் அன்பு மாணவர்களே. தரம் 5இல் கற்கும் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். பிள்ளைகளே, இன்று நாங்கள் உங்கள் பாட புத்தகத்தில் பாடம் 20 பணம் 2 சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கற்கப் போகின்றோம். பிள்ளைகள், நாங்கள் தரம் 5இல் பணம் 1 பற்றியும் பிள்ளைகள் நாங்கள் நிறைய விடயங்களை நாங்கள் கற்றோம். என பிள்ளைகள் நாங்கள் இவ்வாறு கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்வது, அதே போல் பிள்ளைகள் பணம் என்ற பாடத்தில் கூட்டல் கழித்தல் சம்பந்தமான விடயங்களையும் நாங்கள் கற்றறிந்தோம். என இந்த பணம் 2 என்ற பாடத்தில் பிள்ளைகள் நாங்கள் கற்கப் போகின்றோம் எவ்வாறு பிள்ளைகள் பெருக்கல், அதே போல் பிள்ளைகள் வகுத்தல் சம்பந்தமான பிரச்சனைகளை தீர்ப்பதென்று தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், பார்க்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? பார்ப்போமா? முதலாவதாக பிள்ளைகள் இந்த இடத்துல பாருங்க, பெருக்கல்கள் உள்ளடங்கலான பணம் சார்ந்த எளிய கணித்தல்களை செய்தல். அதாவது பிள்ளைகள் பெருக்கல் சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம், இன்று நாங்கள் பார்க்க போகின்றோம். பிள்ளைகள், நீங்கள் இந்த இடத்துல அவதானித்தால் உங்களுக்கு ஒரு அட்டவணை காணப்படுகின்றது. என்ன அட்டவணை காணப்படுகின்றது? விலை பட்டியல். பிள்ளைகள், நீங்கள் என்ன செய்திருப்பீர்கள்? சந்தைக்கு சென்றிருப்பீர்கள். அதே போல் பிள்ளைகள் பிள்ளைகள் பொது சந்தைகளுக்கு சென்றிருப்பீர்கள். அதே போல் கடைகளுக்கு நீங்கள் சென்றிருப்பீர்கள். அந்த நேரத்தில் நீங்கள் அவதானித்தா பிள்ளைகள் என்ன செய்திருப்பார்கள்? இவ்வாறான ஒரு விலை பட்டியல் ஒன்று போடப்பட்டிருக்கும். சரியா பிள்ளைகள்? என்னென்ன பொருட்கள் உள்ளது, அந்த பொருட்களின் விலைகள் பிள்ளைகள் எங்களுக்கு காட்டி, அதாவது பிள்ளைகள் போட்டு வைத்திருப்பார்கள். என்ன பிள்ளைகள், நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனாலும் நாங்கள் பார்க்கலாம், அதாவது 1 கிலோகிராம் தேயிலையின் விலை இவ்வளவு என்று பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு விலை பட்டியல் காணப்படும். அவ்வாறான ஒரு விலை பட்டியல் தான் பிள்ளைகள் இந்த இடத்திலும் காணப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? இந்த விலை பட்டியலை வைத்து கொண்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? பெருக்கல் சம்பந்தமான, அதாவது பணம் என்ற பாடத்தின் ஊடாக பிள்ளைகள் எவ்வாறு பெருக்கலாம் என்பதை பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? முதலாவதாக இந்த இடத்தில் பொருட்கள் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. என்னென்ன பொருட்கள்? அரிசி, சீனி, பருப்பு, தேயிலை, பாசிப்பயறு, கடலை என்று பிள்ளைகள் எங்களுக்கு பொருட்கள் வரிசையாக எழுதப்பட்டுள்ளது. அடுத்த பக்கம் நீங்கள் பார்த்தால் பிள்ளைகள் 1 கிலோகிராமினது விலை ரூபாய் சதம். அதாவது பிள்ளைகள் இந்த பொருட்கள் 1 கிலோகிராம் எவ்வளவென்று பிள்ளைகள் இந்த இடத்துல எங்களுக்கு காட்டப்பட்டுள்ளது. அரிசி எவ்வளவு பிள்ளைகள்? அரிசி 1 கிலோகிராமின் விலை எவ்வளவு? 85 ரூபாய். சரியா பிள்ளைகள்? சீனி 1 கிலோகிராமினது விலை எவ்வளவு பிள்ளைகள்? 110 ரூபாய் 50 சதம். அடுத்தது பிள்ளைகள், பருப்பு 1 கிலோகிராமினது விலை எவ்வளவு பிள்ளைகள்? பாருங்கள் பார்ப்போம், 240 ரூபாய். அடுத்ததாக பிள்ளைகள், தேயிலை 1 கிலோவின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 560 ரூபாய். அடுத்ததாக பாசிப்பயிறு. பாசிப்பயிரின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 1 கிலோ பாசிப்பயிரின் விலை 270 ரூபாய். அடுத்ததாக பிள்ளைகள், கடலை. சரியா, நாங்கள் சாப்பிடும் கடலை உங்களுக்கு தெரியும் தானே பிள்ளைகள்? நீங்கள் பாடசாலைக்கு கொண்டு செல்வீர்கள் தானே காலை உணவு? கடலை. அந்த கடலை 1 கிலோகிராமின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 210 ரூபாய் 75 சதம். இவ்வாறு பிள்ளைகள் எங்களுக்கு பொருட்கள் இந்த பொருட்களின் 1 கிலோவினது விலையும் பிள்ளைகள் இந்த இடத்தில் இந்த விலை பட்டியலில் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. சரி, இப்பொழுது நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? இந்த இடத்தில் அவதானித்தீர்கள் என்றால் 1 கிலோகிராம் அரிசியின் விலை 85 ரூபாய் எனின் 5 கிலோகிராம் அரிசி வாங்குவதற்கு தேவையான பணம் எவ்வளவு? இப்போ நீங்கள் இந்த இடத்துல பிள்ளைகள் இந்த விலை பட்டியலை அவதானித்தா உங்களுக்கு தெரியும், அரிசி 1 கிலோவின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 85 ரூபாய். என்ன பிள்ளைகள்? 85 ரூபாய். இந்த இடத்திலும் அதுதான் தரப்பட்டுள்ளது. அரிசி 1 கிலோவின் விலை எவ்வளவு? 85 ரூபாய். இப்போ எங்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க பிள்ளைகள்? 5 கிலோகிராம் அரிசியின் விலை எவ்வளவென்று கேட்டுள்ளார்கள். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவங்களுக்கு தெரியும், என்ன செய்வோம் பிள்ளைகள்? நாங்கள் பெருக்கங்களை இந்த இடத்துல நாங்கள் பயன்படுத்த வேண்டும். சரியா பிள்ளைகள்? 1 கிலோகிராம் அரிசியின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் எவ்வளவு? ரூபாய் சதம் என்று நாங்கள் போடலாம். என்ன பிள்ளைகள்? 85
5 என்ன பிள்ளைகள் 85 ரூபாய். இப்போ எங்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க பிள்ளைகள்? 5 கிலோகிராம் அரிசியின் விலை. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 5ஆல் நாங்கள் பெருக்கி கொள்ள வேண்டும். அதாவது 5 கிலோகிராம் அரிசியின் விலையைத்தான் நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? காண போகின்றோம். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எவ்வாறு பெருக்குவது என்று. சரியா? 0த்தையும் 5ஐயும் பெருக்கினால் எவ்வளோ பிள்ளைகள்? 0. 0த்தையும் 5ஐயும் பெருக்கினால் எவ்வளோ பிள்ளைகள்? 0. அதன் பின்பதாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? இந்த சதம் பக்கத்தை நாங்கள் முடித்த பின்பதாக நாங்கள் ரூபாய் பக்கத்திற்கு வர வேண்டும். என்ன பிள்ளைகள்? இப்பொழுது இந்த 85 பிள்ளைகள் நாங்கள் 5ஐ பெருக்க வேண்டும். முதல்ல நாங்கள் என்ன செய்வோம்? 5ஐயும் 5ஐயும் பெருக்குவோம். பெருக்கினால் எவ்வளோ பிள்ளைகள்? 25. 5 மிகுதி எத்தனை? 2. இந்த 8 தரம் 5 எவ்வளோ பிள்ளைகள்? 40. என்ன எவ்வளோ பிள்ளைகள்? 8 5 எவ்வளவு? 40. 40 இந்த 2 சேர்ந்தால் எவ்வளோ பிள்ளைகள்? 42. இப்போ பிள்ளைகள் 5 கிலோகிராம் அரிசியின் விலை எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். 425 ரூபாய். அப்போ பிள்ளைகள் எங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க 1 கிலோகிராம் அரிசியின் விலை 85 ரூபாய் எனின் 5 கிலோகிராம் அரிசி வாங்குவதற்கு தேவையான பணம் எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் எவ்வளவு பிள்ளைகள்? 425. சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். பார்த்தீர்களா பிள்ளைகள்? இலகுவான பிரசினங்கள் உங்களுக்கு இலகுவாக நீங்கள் தீர்த்து கொள்ளலாம். சரி, அடுத்த வினாவிற்கு செல்வோம் பிள்ளைகள். இந்த இடத்துல அவதானிங்க பிள்ளைகள். 1 கிலோகிராம் கடலையின் விலை ரூபாய் 210 ரூபாய் 75 சதம். 2 கிலோகிராம் கடலையின் விலை எவ்வளவு? பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஏற்கனவே விலை பட்டியல் தரப்பட்டிருந்தது. பாருங்க பிள்ளைகள், கடலை 1 கிலோவினது விலை எவ்வளவு? இந்த இடத்துல பார்த்து சொல்லுங்க பார்ப்போம் பிள்ளைகள். கடலை எவ்வளவு பிள்ளைகள்? 210 ரூபாய் 75 சதம். என்ன? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது? 1 கிலோகிராம் கடலையின் விலை பிள்ளைகள் எங்களுக்கு தந்திருக்காங்க இந்த இடத்தில் ரூபாய் 210 75 சதம். 2 கிலோகிராம் கடலையின் விலை எவ்வளவு? இப்போ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் கடலை எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் சதம் என்று பிள்ளைகள் நாங்கள் இவ்வாறு எழுதி கொள்வோம். சரியா பிள்ளைகள்? 210 ரூபாய் எத்தனை? 75 சதம். இப்போ எங்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன பிள்ளைகள்? 2 கிலோகிராம் கடலையின் விலை எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 2ஆல் பெருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல அவதானிங்க. இப்போ நாங்கள் இதை பெருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்? இந்த சதம் பக்கத்தை நாங்கள் பெருக்குவோம். சதத்தை நீங்கள் அவதானித்தால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்தில் 75 சதத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2ஆல் பெருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? பெருக்கினால் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். 5 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 10 மிகுதி 1. 7 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 14. 14 1 சேர்ந்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 15. சரி பிள்ளைகள், இப்பொழுது எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் இந்த சதம் பக்கத்தை பிள்ளைகள் நாங்கள் பெருக்கும் பொழுது எங்களுக்கு கிடைத்தது எவ்வளவு? 150 சதம். இந்த 150 சதத்தை பிள்ளைகள் நாங்கள் சதம் பக்கம் வைக்க முடியுமா? முடியாது. என்ன பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும் 100 சதம் வந்தால் பிள்ளைகள் அது என்னது? 1 ரூபாயாக மாறும். அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் 100 சதம் சமன் என்ன பிள்ளைகள்? ரூபாய் 1. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த 1 ரூபாவை என்ன பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த 1 ரூபாவை பிள்ளைகள் நாங்கள் இந்த ரூபாய் பக்கத்திற்கு கொண்டு செல்வோம். இப்பொழுது மிகுதியாக பிள்ளைகள் எத்தனை சதம் இருக்கும்? 50 சதம் இந்த இடத்தில் நாங்கள் சதம் பக்கத்தில் எழுதி கொள்வோம். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்தில் இப்பொழுது சதத்தை நாங்கள் பெருக்கிவிட்டோம் 2ஆல். இப்பொழுது ரூபாய் பக்கத்திற்கு வருகின்றோம் பிள்ளைகள். 0த்தையும் 2ஐயும் பெருக்கினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. 0த்துடன் 1ஐ கூட்டினால் எவ்வளவு? 1. 1 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 2. 2 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 4. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் கடலையின் விலை 210 ரூபாய் 75 சதம் எனின் பிள்ளைகள்
2 கிலோகிராம் கடலையின் விலை எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம். எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய். சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் எவ்வளவு பிள்ளைகள்? 421. என்ன பிள்ளைகள்? 50 சதம். பார்த்தீர்களா பிள்ளைகள்? இவ்வளவு நேரமாக நாங்கள் என்ன செய்தோம்? இந்த இடத்தில் பிள்ளைகள் பணம் என்ற பாடத்தின் ஊடாக வருகின்ற சில பெருக்கல் பிரச்சனைகளை நான் உங்களுக்கு தீர்த்து காட்டினேன். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? இந்த இடத்தில் அவதானிங்க. பணம் சார்ந்த எளிய வகுத்தல் பிரச்சனைகளை தீர்த்தல். சரியா பிள்ளைகள்? இவ்வளவு நேரமாக நாங்கள் பார்த்தோம் பெருக்கல் பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பதென்று. இப்பொழுது பிள்ளைகள் நாங்கள் பார்க்க போகின்றோம் எவ்வாறு வகுத்தல் பிரச்சனைகளை தீர்த்தல் என்பதை நாங்கள் பார்க்க போகின்றோம் பிள்ளைகள். இந்த இடத்தில் பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு விலைப்பட்டியல் தரப்பட்டுள்ளது. சரியா பிள்ளைகள்? ஏற்கனவே எங்களுக்கு தரப்பட்டுள்ள அந்த விலைப்பட்டியல் இந்த இடத்திலும் காணப்படுகின்றது. இந்த விலைப்பட்டியலை வைத்துக்கொண்டு தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? வகுத்தல் பிரச்சனைகளை நாங்கள் தீர்க்க போகின்றோம். பார்ப்போமா பிள்ளைகள்? முதலாவதாக இந்த இடத்துல பாருங்க. தேயிலை 1 கிலோகிராமின் விலை ரூபாய் 560 எனில் 250 கிராம் தேயிலையை வாங்குவதற்காக செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவென்று கேட்டிருக்காங்க. சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல நாங்கள் முதல்ல பார்ப்போம் பிள்ளைகள் தேயிலை 1 கிலோகிராமின் விலை. சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல நீங்கள் அவதானிங்க. தேயிலை பிள்ளைகள் 1 கிலோகிராம் எவ்வளவு எங்களுக்கு தந்திருக்காங்க. எவ்வளவு பிள்ளைகள்? பார்ப்போம். தேயிலை 1 கிலோகிராம் எவ்வளவு பிள்ளைகள்? தேயிலை 1 கிலோகிராம் விலை எங்களுக்கு தந்திருக்காங்க. எவ்வளவு பிள்ளைகள்? 560. சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல கேட்டிருக்காங்க. ஆனால் 250 கிராம் தேயிலை வாங்குவதற்கு செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவென்று கேட்டிருக்காங்க. சரியா பிள்ளைகள்? இப்பொழுது எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 1 கிலோகிராம் என்றால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் எத்தனை கிராம் பிள்ளைகள்? 1000 கிராம். சரியா பிள்ளைகள்? 1000 கிராம் என்றால் பிள்ளைகள் 1 கிலோகிராம். ஆனால் பிள்ளைகள் எங்கிட்ட கேட்டிருக்காங்க 250 கிராம் தேயிலை வாங்குவதற்கு செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவென்று கேட்டிருக்காங்க. அப்போ 250 கிராமை பிள்ளைகள் நாங்கள் எவ்வாறு காணலாம்? உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 1 கிலோகிராமில் பிள்ளைகள் 1000 கிராம்கள் உண்டு. 1000 கிராமை பிள்ளைகள் நாங்கள் சமமாக பிள்ளைகள் 4ஆக பிரிக்கும் பொழுது, அதாவது 4ஆக பிள்ளைகள் 4 பங்குகளாக பிரித்தால் எத்தனை? 250 கிராம், 250, 250, 250. என்ன பிள்ளைகள்? 250 250 எவ்வளோ பிள்ளைகள்? 500. 500 500 1000. என்ன பிள்ளைகள்? 500ஐ நாங்கள் 2ஆக பிரித்தால் எவ்வளவு? 250. அப்போ பிள்ளைகள் இந்த 1000 கிராமை நாங்கள் என்ன செய்யலாம்? சமமாக 4 250களாக பிரிக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட கேட்டிருக்காங்க பிள்ளைகள் 250 கிராம் தேயிலையிட விலை எவ்வளவுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த 560 பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் இப்பொழுது? 560 1 கிலோகிராம் தேயிலையிட விலை எவ்வளவு பிள்ளைகள்? 560ஐ நாங்கள் பிள்ளைகள் 4ஆல் நாங்கள் வகுக்க போகின்றோம். வகுத்தால் நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 250 கிராம்கான தேயிலையின் விலையை நாங்கள் என்ன செய்யலாம்? அறிந்து கொள்ளலாம். சரியா பிள்ளைகள்? 4இல் 5இல் எத்தனை 4கள் உண்டு பிள்ளைகள்? ஒரு தடவை. 1 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 5இலிருந்து 4ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. என்ன பிள்ளைகள்? அப்போ என்ன செய்வோம் பிறகு? இந்த 6ஐ எடுப்போம். 6இல் எத்தனை 4கள் உண்டு பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள்? 16இல் எத்தனை 4கள் உண்டு என்று நாங்கள் பார்க்க வேண்டும் பிள்ளைகள். உங்களுக்கு தெரியும் இந்த 5இலிருந்து 4ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 1. சரியா பிள்ளைகள்? அதன் பின்பதாக நாங்கள் இந்த 6ஐ கீழே எடுக்க வேண்டும். 16. 16இல் எத்தனை 4கள் உண்டு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். 4 தடவைகள். என்ன பிள்ளைகள்? 4 தரம் 4 எவ்வளவு? 16. சரியா பிள்ளைகள்? 16இலிருந்து 16ஐ கழித்தால் எவ்வளவு? 0. அதன் பின்பதாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? இந்த 0ஐ எடுக்க வேண்டும். 0இல் 4கள் உள்ளதா பிள்ளைகள்? இல்லை. அப்போ நாங்கள் 0 என்று எழுதி கொள்வோம். 0 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்?
0. இப்பொழுது எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இந்த 250 கிராம் தேயிலையின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் எவ்வளவு? 140 ஆகும். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் அறிந்து கொள்வது. எவ்வாறு நாங்கள் அறிந்தோம் பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும், 1 கிலோகிராம் சமன் 1000 கிராம். அதை 4ஆல் நாங்கள் வகுக்கும் பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு 250 கிராம் தேயிலைக்கான விலை எங்களுக்கு கிடைக்கும். இப்பொழுது பிள்ளைகள் எனக்கு சொல்லுங்கள் பார்ப்போம், 250 கிராம் தேயிலையின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? வேண்டிய எவ்வளவு பணம் எங்களுக்கு தேவை? சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் எவ்வளவு பிள்ளைகள்? 140 எங்களுக்கு தேவையாக காணப்படுகின்றது. இவ்வாறு தான் பிள்ளைகள் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததுக்கு நாங்கள் செல்லுவோம் பிள்ளைகள். 3 கிலோகிராம் அரிசி பொதியொன்றின் விலை ரூபாய் 390 ஆயின் 1 கிலோகிராம் அரிசியின் விலை எவ்வளவு? சரியா பிள்ளைகள்? 3 கிலோகிராம் அரிசி பொதியொன்றின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 309 ஆயின். சரியா? 3 கிலோகிராம் அரிசியோட விலை எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் 309 ஆயின் 1 கிலோகிராம் அரிசியோட விலை கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், 3 கிலோகிராம் அரிசி எவ்வளவு? சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் எவ்வளவு? 309. இப்போ எங்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன பிள்ளைகள்? 1 கிலோகிராம் அரிசியோட விலையை கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 309ஐ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 3ஆல் வகுக்க வேண்டும். காரணம் என்ன பிள்ளைகள்? 3 கிலோகிராம் அரிசியோட விலை தான் எவ்வளவு? 309. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 1 கிலோவை காணுவதற்கு பிள்ளைகள் இந்த 309ஐ 3ஆல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வகுத்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? 3இல் எத்தனை மூன்றுகள் உண்டு? 1. 1 தர 3 எவ்வளவு பிள்ளைகள்? 3. 3ஐயும் கழித்தால் எவ்வளவு? 0. பிறகு நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த 0ஐ எடுத்துக்கொள்வோம். 0இல் மூன்றுகள் உள்ளதா? இல்லை. 0 தர 3 எவ்வளவு பிள்ளைகள்? 0. பிறகு என்ன செய்வீங்க? 0. பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க பிள்ளைகள்? இந்த 9ஐ எழுத வேண்டும். 9இல் எத்தனை மூன்றுகள் உண்டு பிள்ளைகள்? 3. 3 தர 3 எவ்வளவு பிள்ளைகள்? 9. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த 1 கிலோகிராம் அரிசியின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 103 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? கீழே நாங்கள் எழுதி கொள்வோம். இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்கள் கீழே எழுதி கொள்வோம். என்ன எழுதுவோம் பிள்ளைகள்? 1 கிலோகிராம் அரிசியின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் எவ்வளவு? 103 ஆகும். பார்த்தீர்களா பிள்ளைகள்? எங்களுக்கு இலகுவாக நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளை நாங்கள் சரியாக வாசித்து கொண்டு பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்யலாம்? இலகுவாக இவ்வாறு விடையளித்து கொள்ளலாம். என பிள்ளைகள், கஷ்டம் ஒன்றும் இல்லை தானே? மிகவும் கணித பாடத்தை பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மகிழ்ச்சியாக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக நாங்கள் இந்த இடத்துல பார்க்க போகிறோம் பிள்ளைகள், இது உங்கள் புத்தகத்தில் உள்ள ஒரு வினா. சரியா பிள்ளைகள்? முதலாவது விடை எழுதுக. இந்த இடத்த அவதானிங்க பிள்ளைகள், ஒரு நகரம் Pயிலிருந்து வேறு சில நகரங்களுக்கு செல்வதற்கு வயது வந்தோர் பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டிய பணம் கீழே தரப்பட்டுள்ளது. என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? Pயிலிருந்து, நகரம் Pயிலிருந்து பிள்ளைகள் என்ன செய்கிறாங்க? சில நகரங்களுக்கு செல்றாங்க. இப்போ இவ்வாறு செல்லும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்ய இருக்கு? பேருந்து கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கு. பேருந்து என்றால் என்ன பிள்ளைகள்? பஸ் வண்டி. நீங்கள் பஸ்ஸில் செல்லும் பொழுது என்ன செய்வீர்கள்? கட்டணங்கள் செலுத்துவீங்க தானே? கட்டணம் என்ற என்ன பிள்ளைகள்? நாங்கள் காசு கொடுப்போம். சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த இடத்திலும் பிள்ளைகள் பயணம் செய்வதற்காக கட்டணம் செலுத்த வேண்டிய பணம் கீழே தரப்பட்டுள்ளது. சரியா? என்னென்ன பிள்ளைகள்? வயது வந்தோர். வயது வந்தோர் என்றால் யாரு பிள்ளைகள்? பெரியவர்கள். இப்போ நாங்கள் பஸ் வண்டியில் பயணம் செய்யும் பொழுது நாங்கள் என்ன செய்வோம்? பெரியவங்க பயணம் செய்வாங்க, அதே போல் சிறியவர்களும் பயணம் செய்வார்கள். என்ன பிள்ளைகள்? அப்போ இந்த இடத்துல முதலாவதாக பிள்ளைகள் வயது வந்தோருட விவரம் இந்த இடத்துல முதல்ல தரப்பட்டுள்ளது.
நகரம் ABCD என்று பிள்ளைகள் எங்களுக்கு இந்த இடத்துல காட்டப்பட்டுள்ளது. முதலாவது பிள்ளைகள் A, அதாவது Pயிலிருந்து A நகரத்துக்கு வாரத்துக்கு எவ்வளவு செலுத்த வேண்டும் பிள்ளைகள்? பேருந்து கட்டணம் 14 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் Pயிலிருந்து Bக்கு வாரத்துக்கு பிள்ளைகள் எவ்வளவு கட்டணம் செலுத்த இருக்கு? 24 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள் நகரம் Pயிலிருந்து Cக்கு வாரத்துக்கு பிள்ளைகள் எவ்வளவு செலுத்த வேண்டும்? 38 ரூபாய். அதன் பின்பதாக பிள்ளைகள் நகரம் Pயிலிருந்து Dக்கு வருவதற்கு எவ்வளவு செலுத்த வேண்டும்? 66 ரூபாய். சரியா பிள்ளைகள்? ஒரு வயது வந்தோருக்கான கட்டணத்தில் அரைவாசியை ஒரு பிள்ளைக்கான பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டும். இப்ப பிள்ளைகள் இந்த நகரங்களுக்கு இடையிலாக பயணம் செய்யும் பொழுது பிள்ளைகள் பயணம் செய்தா பிள்ளைகள் என்ன செய்ய இருக்கு? இந்த கட்டணங்களோட அரைவாசி. சரியா? 14 ரூபாய் வயது வந்தோருக்கு, பெரியவங்களுக்கு 14 ரூபாய் என்றா பிள்ளைகள். இப்ப Pயிலிருந்து Aக்கு ஒரு சிறுவன் வந்தால் எவ்வளவு? அதுல அரைவாசி. அப்ப எவ்வளவு பிள்ளைகள்? 14 அரைவாசி எவ்வளவு? 7 ரூபாய். அவ்வாறு பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்டு கொள்ள வேண்டும். அதைத்தான் பிள்ளைகள் இந்த இடத்துல உங்களுக்கு அடைப்பினுள் தரப்பட்டுள்ளது. ஒரு வயது வந்தோருக்கான கட்டணத்தின் அரைவாசியை ஒரு பிள்ளைக்கான பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டும். சரியா பிள்ளைகள்? இப்பொழுது இந்த தரவுகளை நாங்கள் வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுத போறோம். முதலாவதாக பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு உதாரணம் தரப்பட்டுள்ளது. என்ன உதாரணம் பிள்ளைகள்? நகரம் Pயிலிருந்து நகரம் Bக்கு செல்வதற்கு 5 வயது வந்தோரும் 3 பிள்ளைகளும் ஒரு பேருந்தில் ஏறினார்கள். சரியா பிள்ளைகள்? நகரம் Pயிலிருந்து நகரம் Bக்கு வருவதற்கு பிள்ளைகள் எத்தனை பேர் ஏறுறாங்க? 5 வயது வந்தோர், 5 பெரியவர்களும் அதே போல் பிள்ளைகள் 3 பிள்ளைகளும் ஒரு பேருந்தில் ஏறுறாங்க. சரியா பிள்ளைகள்? முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? வயது வந்தோர் பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டிய பணம் யாது? இப்போ முதலாவது எங்கிட்ட கேட்டிருக்காங்க பிள்ளைகள் வயது வந்தோர் எவ்வளவு கட்டணம் என்று. சரியா பிள்ளைகள்? பேருந்து கட்டணமாக எவ்வளவு கட்ட வேண்டும் என்று கேட்டுள்ளார்கள். இந்த இடத்துல அவதானித்தீங்கன்னா பிள்ளைகள் வயது வந்தோர். சரியா பிள்ளைகள்? வயது வந்தோர் எத்தனை பேர் ஏறுறாங்க? 5 பேர் ஏறுறாங்க. அப்ப பிள்ளைகள் முதலாவது பார்க்க வேண்டும் Pயிலிருந்து Bக்கு வருவதற்கு எவ்வளவு? நகரம் Pயிலிருந்து Bக்கு வாரத்துக்கு எவ்வளவு பிள்ளைகள்? Bக்கு வாரத்துக்கு உங்களுக்கு 24 ரூபாய் தேவை ஒருவருக்கு. ஒரு பெரியவருக்கான கட்டணம் எவ்வளவு? 24 ரூபாய். சரியா பிள்ளைகள்? வயது வந்தோர் பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு பிள்ளைகள்? அந்த 24 ரூபாவை எத்தனை பேர் ஏறுறாங்க பிள்ளைகள்? 5 வயது வந்தோர். அந்த 5ஆல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பெருக்க வேண்டும். 24 ரூபாவை பிள்ளைகள் இவ்வாறு நீங்கள் 5ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினால் எவ்வளவு பிள்ளைகள்? நான் இந்த இடத்துல பெருக்கி காட்டுகிறேன் பிள்ளைகள். நாங்கள் என்ன செய்வோம்? முதலாவது இவ்வாறு பிள்ளைகள் ரூபாய் சதம் என்று நாங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? Pயிலிருந்து Bக்கு வயது வந்தோருக்கான கட்டணம் எவ்வளவு பிள்ளைகள்? 24 ரூபாய். இந்த இடத்துல எத்தனை பெரியவங்க வராங்க பிள்ளைகள்? 5 பெரியவர்கள். அப்ப நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 5ஆல் பெருக்கி கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 5ஆல் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 5ஆல் பெருக்கி கொள்ள வேண்டும். 0 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள்? 0. 0 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள்? 0. சரியா? அதன் பின்பதாக பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சதம் பக்கத்தை நாங்கள் முடித்து விட்டோம். இப்பொழுது ரூபாய் பக்கத்திற்கு வர வேண்டும். 4 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள்? 20. 2ஐ நாங்கள் இந்த இடத்தில் வைத்துக் கொள்வோம். என்ன பிள்ளைகள்? 2 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள்? 10. 10 2 எவ்வளவு பிள்ளைகள்? 12. இப்ப பிள்ளைகள் வயது வந்தோர் பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். 120 ரூபாய் ஆகும். சரியா பிள்ளைகள்? எவ்வளவு? 120 ரூபாய் செலுத்த இருக்கு. பார்த்தீர்களா பிள்ளைகள்? இலகு தானே. அடுத்தது பிள்ளைகள் முதலாவது கேள்வி வயது வந்தோருக்கான பேருந்து கட்டணம்.
எவ்வளவு பிள்ளைகள்? 120 ரூபாய். அடுத்த கேள்வி இரண்டாவது, பிள்ளைகள் பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டிய பணம் யாது? பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் ஏறுறாங்க? 3 பிள்ளைகள் ஏறுறாங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் இந்த இடத்துல பாருங்க, ஒரு பிள்ளைக்கான பேருந்து கட்டணம் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? பெரியவங்களுக்கு எவ்வளவு வேண்டும் பார்த்தோம்? 24 ரூபாய். என்ன பிள்ளைகள்? அதாவது நகரம் P-லிருந்து B-க்கு வருவதற்கு பிள்ளைகள் 24 ரூபாய் தேவை பெரியவர்களுக்கு. இப்போ நாங்கள் முதல்ல வாசித்தோம் பிள்ளைகள், பெரியவர்கள்ட அரைவாசி கட்டணம் தான் யாருக்கு? சிறியவர்களுக்கு. என்ன பிள்ளைகள்? சிறுவர்களுக்கு. அப்போ இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், ஒரு பிள்ளைக்கான பேருந்து கட்டணம் என்ன செய்ய வேண்டும்? இந்த 24 ரூபாவை நாங்கள் 2ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தால் எவ்வளோ பிள்ளைகள்? ஒரு பிள்ளைக்கு 12 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அதன் பின்பதாக பார்க்க வேண்டும் பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் ஏறுகின்றார்கள்? 3 பிள்ளைகள் ஏறுறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? இந்த 12 ரூபாயை பிள்ளைகள் ரூபாய் சதம். என்ன பிள்ளைகள்? நாங்கள் என்ன செய்வோம்? 12 ரூபாவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 3ஆல் பெருக்க வேண்டும். காரணம் என்ன பிள்ளைகள்? 3 பிள்ளைகள் ஏறுறாங்க அந்த பேருந்தில். 0 தரம் 3 எவ்வளோ பிள்ளைகள்? 0. 0 தரம் 3 எவ்வளோ பிள்ளைகள்? 0. அதன் பின்பதாக 2 தரம் 3 எவ்வளோ பிள்ளைகள்? 6. 1 தரம் 3 எவ்வளோ பிள்ளைகள்? 3. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும், பிள்ளைகளுக்கான கட்டணம் எவ்வளவு? 36 ரூபாய். 3 பிள்ளைகளுக்குமான பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு பிள்ளைகள்? 36 ரூபாய் ஆகும். சரியா பிள்ளைகள்? இப்போ என்ன செய்ய இருக்கு? மூன்றாவதாக என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? அவங்க எல்லாருமாக. சரியா? இப்போ இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள், மூன்றாவது கேள்வி என்ன கேட்டுள்ளார்கள்? அவர்கள் அனைவரும் செலுத்த வேண்டிய மொத்த பணம் யாது? இப்போ நாங்கள் முதல்ல கண்டுபிடித்தோம் பிள்ளைகள், பெரியவர்களுக்கு எவ்வளவு செலுத்த வேண்டும்? 120 ரூபாய். சரியா பிள்ளைகள்? சிறியவர்களுக்கு எவ்வளவு செலுத்த வேண்டும்? 36 ரூபாய். அப்போ பிள்ளைகள் மொத்தமாக எல்லாருக்கும் செலுத்த வேண்டிய பணத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 120 ரூபாவையும் 36 ரூபாவையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? நாங்கள் இந்த இடத்துல கூட்டி காட்டுறோம் பிள்ளைகள், ரூபாய் சதம். சரியா பிள்ளைகள்? பெரியவருக்கு எவ்வளவு தேவை பிள்ளைகள் கட்டணம்? நாங்கள் பார்த்தோம் 120. என்ன பிள்ளைகள்? 120 ரூபாய். சிறுவர்களுக்கு எவ்வளவு தேவை பிள்ளைகள்? 36 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இரண்டையும் கூட்ட வேண்டும். கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. 0. 0த்தையும் 6ஐயும் கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 6. 2ஐயும் 3ஐயும் கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 5. 1. இப்போ பிள்ளைகள், இவர்கள் அனைவரும் பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு பிள்ளைகள்? 156 ரூபாய் ஆகும். இவ்வாறு தான் பிள்ளைகள் படிப்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வினாக்களுக்கு நீங்கள் விடை எழுதி கொள்ள வேண்டும். பிள்ளைகள் நீங்கள் யோசிக்க தேவையில்லை, இது கஷ்டமான விடயம் என்று. மெதுவாக பிள்ளைகள் வாசித்து நீங்கள் என்ன செய்யலாம்? வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுதி கொள்ளலாம். என சரி, இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், நகரம் P-லிருந்து நகரம் D-க்கு செல்வதற்கு வயது வந்தோர் நால்வரும் 2 பிள்ளைகளும் பேருந்தில் ஏறினர். அவர்கள் அனைவரும் செலுத்த வேண்டிய மொத்த பேருந்து கட்டணம் யாது? இப்போ பிள்ளைகள் முதலாவது இந்த இடத்துல பாருங்க, P-லிருந்து D-க்கு வராங்க. வயது வந்தோர் 4, 4 பெரியவர்கள், 4 வயது வந்தவர்கள் வராங்க. இப்போ பிள்ளைகள் முதலாவது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒரு வயது வந்தவருக்கான கட்டணம். என்ன பிள்ளைகள்? ஒரு வயது வந்தவருக்கான கட்டணம். ஒரு வயது வந்தவருக்கான கட்டணத்தை பிள்ளைகள் முதலாவது நாங்கள் பார்க்க வேண்டும். சரியா? அப்போ ஒரு வயது வந்தவருக்கான கட்டணம் எவ்வளவு பிள்ளைகள்? பாருங்க, இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு தந்துடுறாங்க P-லிருந்து D. சரியா? எவ்வளவு பிள்ளைகள்? 66
ரூபாய். எவ்வளவு பிள்ளைகள்? 66 ரூபாய். அப்ப நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? Pயில இருந்து Dக்கு செல்வதற்கு பிள்ளைகள் எவ்வளவு தேவை? 66 ரூபாய் தேவை. சரியா பிள்ளைகள்? ரூபாய் சதம் எவ்வளவு தேவை பிள்ளைகள்? 66 ரூபாய். இப்போ எங்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க பிள்ளைகள்? Pயிலிருந்து Dக்கு செல்வதற்கு வயது வந்தோர் 4. அப்போ 4 பேர் பெயர்றாங்க. அப்போ 4 வயது வந்தோருக்கான கட்டணத்தை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்? காண போகிறோம். சரியா பிள்ளைகள்? என்ன செய்வோம் நாங்கள்? இந்த 66 ரூபாவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 4ஆல் பெருக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? பெருக்கினால் எவ்வளவு? 0 தரம் 4 0 0 தரம் 4 0 6 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 6 4 எவ்வளவு பிள்ளைகள்? 24 என்ன? அப்போ 4 மிகுதி 2. 6 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 24 24 25 26. இப்போ பிள்ளைகள் 4 வயது வந்தவருக்கான கட்டணம் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம்? ரூபாய் 264 ஆகும். என்ன பிள்ளைகள்? அப்போ இந்த இடத்துல பாருங்க, 4 வயது வந்தவருக்கான கட்டணம் 264 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அடுத்தது நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த இடத்துல பிள்ளைகள் 4 பேர் வராங்க, பெரியவர்கள், அதாவது வயது வந்தோர். சரியா பிள்ளைகள்? அடுத்தது 2 பிள்ளைகள் பேருந்தில் ஏறுறாங்க. சரியா? பிள்ளைகள் 2 பேரும் ஏறுறாங்க. அப்போ பிள்ளைகள் ஒரு பிள்ளைக்கான கட்டணம். சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும் ஒரு பிள்ளைக்கான கட்டணம் எவ்வளவு? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? ஒரு பிள்ளைக்கான கட்டணம். சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு முதல்ல தெரியும், நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள், வயது வந்தவருக்கான கட்டணத்தில் அரைவாசித்தான் பிள்ளைகளோட கட்டணம். அப்போ இந்த இடத்துல பிள்ளைகள் வயது வந்தவருக்கான கட்டணம் எவ்வளவு? 66. என்ன பிள்ளைகள்? ரூபாய் எவ்வளவு? 66. அதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 2ஆல் வகுக்க வேண்டும். 2ஆல் வகுத்தால் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் ரூபாய் எவ்வளவு? 33. சரியா பிள்ளைகள்? ஒரு பிள்ளைக்கான கட்டணம் எவ்வளவு? 33 ரூபாய். ஆனால் இந்த இடத்துல பிள்ளைகள் எத்தனை பிள்ளைகள் ஏறுறாங்க? 2 பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள் ஏறுறாங்க? 2 பிள்ளைகள் ஏறுறாங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? ரூபாய் சதம் என்று போட்டுக்கொள்வோம் பிள்ளைகள். போட்டு பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம்? 33 ரூபாய். எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள் ஏறுறாங்க. அப்போ 2 பிள்ளைகள் ஏறுவதற்கான கட்டணம் எவ்வளவு பிள்ளைகள்? 0 2 பெருக்கினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0 0 2 பெருக்கினால் 0 3 2 பெருக்கினால் 3 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 6 3 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 6. இப்பொழுது பிள்ளைகள் 2 பிள்ளைகளுக்கான கட்டணம் எவ்வளவு? 66 ரூபாய். என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் அதையும் என்ன செய்ய போகின்றோம்? இந்த இடத்துல எழுதி கொள்ள போகின்றோம். சரியா பிள்ளைகள்? 2 பிள்ளைகளுக்கான கட்டணம் 2 பிள்ளைகளுக்கான கட்டணம் எவ்வளவு பிள்ளைகள்? 66 ரூபாய் ஆகும். 66 ரூபாய் ஆகும். இப்போ பிள்ளைகள் எங்கிட்ட கேட்ட கேள்வி என்ன பிள்ளைகள்? இந்த இடத்துல பாருங்க, கேட்ட கேள்வி என்ன பிள்ளைகள்? இந்த இடத்துல சரியா, 2 பிள்ளைகளும் பேருந்தில் ஏறினர். அவர்கள் அனைவரும் செலுத்த வேண்டிய மொத்த பேருந்து கட்டணத்தை கேட்டிருக்காங்க. இப்போ நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள் 4 வயது வந்தவர்களுக்கான கட்டணம் எவ்வளவு? எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் 264. அதன் பின்பதாக பிள்ளைகள் நாங்கள் பார்த்தோம், அதாவது
2 பிள்ளைகளுக்கான கட்டணம் எவ்வளவு பிள்ளைகள்? 66 ரூபாய். இப்போ நாங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? எல்லாவற்றையும் நாங்கள், அதாவது அவர்கள் எல்லோருமாக செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவென்று நாங்கள் பார்க்க இருக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? இந்த 4 வயது வந்தவருக்கான கட்டணத்தையும் இந்த 2 பிள்ளைகளுக்கான கட்டணத்தையும் நாங்கள் என்ன செய்ய இருக்கு? கூட்ட இருக்கு. கூட்டுவோமா பிள்ளைகள்? கூட்டி நாங்கள் என்ன செய்வோம்? கண்டு கொள்வோம். சரியா பிள்ளைகள்? நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இவ்வாறு கண்டு கொள்ளலாம். முதலாவதாக பிள்ளைகள் நாங்கள் கூட்ட வேண்டியது எவ்வளவு பிள்ளைகள் சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் சதம். சரியா பிள்ளைகள்? 4 வயது வந்தவருக்கான கட்டணம் 264. சரியா பிள்ளைகள்? 2 பிள்ளைகளுக்கான கட்டணம் எவ்வளவு? 66 ரூபாய். இது இரண்டையும் கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0 0. 4 6 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 10. மிகுதி 1. 6 6 எவ்வளவு பிள்ளைகள்? 12. 12 1 13. இந்த இடத்தில் 1 இருக்கும் பிள்ளைகள் 3. இப்போ பிள்ளைகள் இவர்கள் அனைவரும் செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளவு? ரூபாய் 330 ஆகும். அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? அதை எழுதி கொள்வோம் பிள்ளைகள். அனைவரும் என்ன பிள்ளைகள்? செலுத்த வேண்டிய கட்டணம் அனைவரும் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் 330 ஆகும். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? படிப்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? இந்த வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று. பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்தும் பயிற்சிகள் செய்யும் பொழுது தான் எங்களுக்கு என்ன செய்யலாம்? இலகுவாக செய்து கொண்டு போகலாம். சரியா? அடுத்ததாக பிள்ளைகள் அடுத்த வினாவிற்கு நாங்கள் செல்லுவோம். நகரம் Pயிலிருந்து நகரம் Cக்கு செல்வதற்கு வயது வந்தோர் 5 4 பிள்ளைகளும் பேருந்தில் ஏறினர். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல பாருங்க, நகரம் Pயிலிருந்து Cக்கு வராங்க. இப்போ எங்கேருந்து வராங்க பிள்ளைகள்? Pயிலிருந்து Cக்கு வராங்க. பாருங்க பிள்ளைகள், Pயிலிருந்து C எவ்வளோ கட்டணம் செலுத்த இருக்கு பிள்ளைகள்? 38 ரூபாய். எவ்வளோ செலுத்த இருக்கு? 38 ரூபாய். Pயிலிருந்து Cக்கு வரத்துக்கு எவ்வளோ செலுத்த இருக்கு? 38 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? முதல்ல ஒரு வயது வந்தவருக்கான கட்டணம் எவ்வளோ பிள்ளைகள்? 38 ரூபாய். அப்போ நாங்கள் அதை பிள்ளைகள் இந்த இடத்துல எழுதி கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? ஒரு வயது வந்தவருக்கான கட்டணம். சரியா பிள்ளைகள்? ஒரு வயது வந்தவருக்கான கட்டணம் எவ்வளோ பிள்ளைகள்? நாங்கள் பார்த்தோம். நினைவு இருக்கா உங்களுக்கு? சொல்லுங்க பார்ப்போம். 38 ரூபாய். Pயிலிருந்து Cக்கு வருவதற்கு எவ்வளோ பிள்ளைகள்? 38 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதை இந்த இடத்துல எழுதி கொள்வோம். Pயிலிருந்து Cக்கு வருவதற்கு வயது வந்தவருக்கான கட்டணம் எவ்வளோ பிள்ளைகள்? ரூபாய் சதம் 38 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பிள்ளைகள் இந்த இடத்துல அவதானிங்கன்னா எத்தனை பேர் வராங்க பிள்ளைகள்? 5 வராங்க. 5ன்னு சொன்னால் எத்தனை பேர்? 5 பேர் வராங்க. அப்போ பிள்ளைகள் 5 வயது வந்தவர் என்ன பிள்ளைகள்? அப்போ 5 வயது வந்தவர்கள் வராங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ அவர்களுக்கான கட்டணத்தை நாங்கள் காண்றதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 5ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினால் எவ்வளோ பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். 0 தரம் 5 0. 0 தரம் 5 எவ்வளோ பிள்ளைகள்? 0. அடுத்தது பிள்ளைகள் 8 தரம் 5 எவ்வளோ பிள்ளைகள்? 40. என்ன? இப்போ நாங்கள் என்ன செய்வோம்? 0 எழுதி கொண்டு 4 இந்த இடத்தில் எழுதுவோம். 3 தரம் 5 எவ்வளோ பிள்ளைகள்? 15. 15 உடன் இந்த 4 சேர்ந்தால் எவ்வளோ பிள்ளைகள்? 19.
இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 5 வயது வந்தவர்கள் செலுத்த வேண்டிய பணத்தொகை எவ்வளவு? 190 ரூபாய். சரியா பிள்ளைகள்? 5 வயது வந்தவர் செலுத்த வேண்டியது 5 வயது வந்தவர்கள் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் 190 ஆகும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பிள்ளைகள் 4 பிள்ளைகளுக்கு பேருந்தில் ஏறுறாங்க. இப்போ இவங்களோட சேர்ந்து என்ன செய்கிறாங்க? 4 சிறுவர்களும் ஏறுறாங்க பிள்ளைகள். சரியா பிள்ளைகள்? நாங்கள் இந்த இடத்துல அதை காணுவோம். சரியா? நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்துல நாங்கள் அதை எழுதி கொள்வோம். சரியா பிள்ளைகள்? சிறுவர்கள். இப்போ ஒரு சிறுவருக்கான கட்டணம் எவ்வளவு? ஒரு சிறுவருக்கான கட்டணம் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். ஒரு வயது வந்தவருக்கான கட்டணத்தில் அரைவாசி. இப்போ ஒரு வயது வந்தவருக்கான கட்டணம் எவ்வளவு? 38 ரூபாய். 38ஐ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 2ஆல் வகுக்க வேண்டும். வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். 38ஐ நாங்கள் 2ஆல் வகுக்கும் பொழுது எவ்வளவு பிள்ளைகள்? வகுத்து பார்ப்போமா? 38ஐ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 2ஆல் வகுக்க வேண்டும். 1 3 2கள் 1. 1 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 2. 3லிருந்து 2ஐ கழித்தால் 1. 18. 18இல் எத்தனை 2 பிள்ளைகள்? 9. 9 தரம் 2 எவ்வளவு? 18. 18லிருந்து 18ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. ஒரு சிறுவருக்கான கட்டணம் எவ்வளவு பிள்ளைகள்? ஒரு சிறுவருக்கான கட்டணம் ரூபாய் எவ்வளவு பிள்ளைகள்? 19 ரூபாய். 19. இப்போ பிள்ளைகள் எத்தனை சிறுவர்கள் ஏறுறாங்க? எத்தனை பிள்ளைகள் ஏறுறாங்க? 4 பிள்ளைகள் ஏறுறாங்க. அப்போ 4 பிள்ளைகளுக்கான கட்டணத்தை காண நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? ரூபாய் சதம். சரியா பிள்ளைகள்? இந்த 19 ரூபாவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 4ஆல் பெருக்க வேண்டும். பெருக்கினால் எவ்வளவு பிள்ளைகள்? 0 தரம் 4 0. 0 தரம் 4 0. 9 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 9 தரம் 4 36. என்ன? அப்போ 6 மிகுதி 3. 1 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 4உடன் இந்த 3 சேர்ந்தால் எவ்வளவு? 7. இப்போ பிள்ளைகள் 4 பிள்ளைகளுக்கான கட்டணம். சரியா பிள்ளைகள்? நாங்கள் எழுதிக்கொள்வோம். 4 பிள்ளைகளுக்கான கட்டணம் ரூபாய் எவ்வளவு பிள்ளைகள்? 76. சரியா பிள்ளைகள்? எங்கிட்ட கேட்டிருக்க கேள்வி என்ன பிள்ளைகள்? இந்த இடத்துல அவதானிங்க. எங்கிட்ட கேட்டிருக்க கேள்வி என்ன? கேட்டிருக்க கேள்வி பிள்ளைகள் அனைவரும் செலுத்த வேண்டிய மொத்த பேருந்து கட்டணம் எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் இப்போ கண்டுட்டோம் பிள்ளைகள். 5 வயது வந்தவர்கள் செலுத்த வேண்டியது எவ்வளவு? ரூபாய் 190. 4 பிள்ளைகளுக்கான கட்டணம் எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் 76. அப்போ இந்த இரண்டையும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூட்டினால் பிள்ளைகள் அனைவரும் செலுத்த வேண்டிய பேருந்து கட்டணத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். சரியா பிள்ளைகள்? அப்போ அதற்கு நாங்கள் என்ன செய்வோம்? இப்பொழுது கூட்டி கொள்வோம். சரியா? எவ்வாறு கூட்டுவீர்கள் பிள்ளைகள்? இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? ரூபாய் சதம் என்று போடுவார்கள். சரியா பிள்ளைகள்? 5 வயது வந்தவர்களுக்கான கட்டணம் எவ்வளவு பிள்ளைகள்? 190 ரூபாய். அதே போல் 4 பிள்ளைகளுக்கான கட்டணம் எவ்வளவு பிள்ளைகள்? 76 ரூபாய். என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? இரண்டையும் நாங்கள் கூட்ட வேண்டும். கூட்டினால் எவ்வளவு? 0 0. 0ஐயும் 6ஐயும் கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்?
6, 9ஐயும் 7ஐயும் கூட்டினால் எவ்வளோ பிள்ளைகள்? 16, மிகுதி 1, என்ன 1 எவ்வளோ பிள்ளைகள்? 2. இப்பொழுது பிள்ளைகள் அனைவரும் செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளவு? 266 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்துல அதை எழுதி கொள்ளுவோம். அனைவரும் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் 266 ஆகும். பார்த்தீர்களா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நீங்கள் படிப்படியாக செய்ய வேண்டும். முதலாவது பிள்ளைகள் வயது வந்தவருக்கான கட்டணம். சரியா பிள்ளைகள்? நாங்கள் அதை கண்டுபிடித்தோம். என்ன பிள்ளைகள்? முதலாவது நாங்கள் என்ன செய்வோம்? இந்த இடத்துல பிள்ளைகள் வயது வந்தவருக்கான கட்டணத்தை பார்த்தோம். சரியா பிள்ளைகள்? அப்போ 5 வயது வந்தவருக்கான கட்டணம் எவ்வளவு? 190 ரூபாய். அடுத்ததாக நாங்கள் என்ன செய்தோம் பிள்ளைகள்? சிறுவர்களுக்கான கட்டணத்தை பார்த்தோம். எங்களுக்கு தெரியும் ஒரு சிறுவருக்கான கட்டணம் பிள்ளைகள் ஒரு பெரியவருட கட்டணத்திலிருந்து கட்டணத்தின் அரைவாசி. அப்போ ஒருவருக்கு எவ்வளோ பிள்ளைகள்? 19 ரூபாய். 19இல் எத்தனை சிறுவர்கள் ஏறுறாங்க? 4 சிறுவர்கள். அப்போ பிள்ளைகள் மொத்தம் எவ்வளவு? 76 ரூபாய். அதன் பின்பதாக பிள்ளைகள் இந்த பெரியவர்களும் இந்த சிறியவர்களுக்கான கட்டணத்தை நாங்கள் கூட்டினா பிள்ளைகள் எல்லாரும் செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளவென்று எங்களுக்கு காணக்கூடியதாக இருந்தது. கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 266 ரூபாய். எனவே பிள்ளைகள் அனைவரும் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு? சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் 266 ஆகும். இவ்வாறு தான் பிள்ளைகள் நீங்கள் படிப்படியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? செய்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக பிள்ளைகள் வயது வந்தோர் 5 நகரம் Pயிலிருந்து நகரம் Aக்கு சென்று மீண்டும் நகரம் Pக்கு திரும்பி வந்தால் அவர்கள் பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு? இப்போ என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? இந்த இடத்துல சிறுவர்கள் இல்லை. இந்த வயது வந்தோர் என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? 5 எவ்வளவு? 5 பேர். சரியா பிள்ளைகள்? நகரம் Pயிலிருந்து நகரம் Aக்கு சென்று மீண்டும் நகரம் Pக்கு வராங்க பிள்ளைகள். அப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் அவங்க என்ன செய்கிறாங்க? Pயிலிருந்து Aக்கு போகிறாங்க. திரும்ப என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? Aலிருந்து Pக்கு வராங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் போகும் போதும் பணம் கொடுக்க வேண்டும், திரும்ப வரும் போதும் நாங்கள் பணம் கொடுக்க வேண்டும். எத்தனை பேர் போயிட்டு வராங்க பிள்ளைகள்? 5 பேர். சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பார்க்க வேண்டும் எவ்வாறு அவர்கள் செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கண்டு கொள்ள வேண்டும். முதலாவது தடவையாக பிள்ளைகள் Pயிலிருந்து Aக்கு போகிறாங்க 5 பேர். அதே 5 பேர் திரும்ப என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? Aலிருந்து Pக்கு வராங்க. சரியா? அவர்கள் பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை கேட்டிருக்காங்க. முதலாவது நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் Pயிலிருந்து Aக்கு செல்றதுக்கு எவ்வளவு தேவை என்று நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா பிள்ளைகள்? நாங்கள் பார்ப்போம். இந்த இடத்துல பாருங்கள் பிள்ளைகள் Pயிலிருந்து Aக்கு செல்றதுக்கு அவங்களுக்கு தேவையான பணம் எவ்வளவு? 14 ரூபாய். எவ்வளவு பிள்ளைகள்? ஒரு தடவை Pயிலிருந்து Aக்கு அவங்க செல்வதற்கு பேருந்து கட்டணமாக எவ்வளவு செலுத்த வேண்டும்? 14 ரூபாய். சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்வோம்? சரியா பிள்ளைகள்? ஒருவருக்கு சரியா பிள்ளைகள் ஒரு வயது வந்தவர் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு பிள்ளைகள்? நாங்கள் பார்த்தோம் ரூபாய் எவ்வளவு? 14 ரூபாய். எவ்வளவு பிள்ளைகள்? 14. இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? 5 பேர் போயிட்டு வராங்க. சரியா பிள்ளைகள்? அப்போ 5 பேர் போயிட்டு வரத்துக்கு தேவையான பணம் முதல்ல நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள். போகிறதுக்கு அவங்களுக்கு
எவ்வளவு பணம் தேவை என்று. சரியா பிள்ளைகள்? முதலாவது போவதற்கான பணம். சரியா பிள்ளைகள்? 5 பேர் 5 வயது வந்தோர் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. சரியா? போவதற்கான பணம். அப்போ போவதற்கான பணம் எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் 100. 5 பேர் போவதற்கு எவ்வளவு பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும், 14 ரூபாவை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேர் போகிறாங்க? 5 பேர் போகிறாங்க. போனால் எவ்வளவு பிள்ளைகள்? எவ்வளவு? 0 தரம் 5 0, 0 தரம் 5 0, பெருக்கிக் கொள்ள வேண்டும். என்ன பிள்ளைகள்? 4 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள்? 20 மிகுதி 2. 1 தரம் 5 எவ்வளவு பிள்ளைகள்? 5 7. அப்போ பிள்ளைகள் போவதற்கு, இந்த 5 பேரும் போவதற்கு எவ்வளவு பணம் தேவை? 70 ரூபாய். அடுத்தது பார்க்க போகிறோம் பிள்ளைகள், அவங்க திரும்ப வாராங்க தான் அங்கேருந்து. இப்போ இந்த வருவதற்கும் எவ்வளவு தேவை என்று பார்க்க போகலாம். இப்போ வருவதற்கான பணம் இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், என்ன சொல்லியிருக்காங்க? 5 வயது வந்தோர் ஐவர் நகரம் பியிலிருந்து நகரம் ஏக்கு சென்று மீண்டும் நகரம் பிக்கு திரும்பி வந்தார். அவர்கள் பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டிய மொத்த பணம் என்ன? அப்போ பிள்ளைகள் பியிலிருந்து ஏக்கு போவதற்கான பணம் எவ்வளவு? 70 ரூபாய். இப்போ பார்க்குறோம், திரும்ப அங்கேருந்து வாராங்க 5 பேரும். அப்போ வாரத்துக்கும் அதே தொகை தான். என்ன பிள்ளைகள்? ரூபாய் 100. நாங்கள் அதையும் கண்டுகொள்வோம் பிள்ளைகள். வர்றதுக்கும் ஒரு ஆளுக்கு எவ்வளவு தேவை பிள்ளைகள்? 14 ரூபாய் தேவை. அப்போ எத்தனை பேர் வாராங்க? 5 பேர் வாராங்க. அப்போ நாங்கள் காண வேண்டும். கண்டால் எவ்வளவு பிள்ளைகள்? 0 தரம் 5 0, 0 தரம் 5 0, 4 தரம் 5 20 மிகுதி 2, 1 தரம் 5 5, 5 2 7. அப்போ வருவதற்கும் தேவை எவ்வளவு பிள்ளைகள்? 70 ரூபாய். இப்போ பிள்ளைகள் எங்கிட்ட கேட்குறாங்க, அவர்கள் பேருந்து கட்டணமாக செலுத்த வேண்டியது, போயிட்டு வருவதற்கு இவங்க 5 பேரும் செலுத்த வேண்டியது எவ்வளவு என்று கேட்டிருக்காங்க. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சோம் பிள்ளைகள்? போயிட்டு வருவதற்கான செலவு எவ்வளவு என்று கண்டுபிடிச்சிருக்கோம். போகிறதுக்கு எவ்வளவு? 70, வருவதற்கும் 70. அப்போ மொத்தம் எவ்வளவு செலுத்த வேண்டும் பார்ப்போம். செலுத்த வேண்டியது கட்டணம் எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் 100. சரியா? போவதற்கு எவ்வளவு பிள்ளைகள்? 70 ரூபாய். வருவதற்கு எவ்வளவு பிள்ளைகள்? 70 ரூபாய். 2 என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? கூட்ட இருக்கு. கூட்டினால் எவ்வளவு? 0 0 0, 7 7 எவ்வளவு பிள்ளைகள்? 14. இப்போ பிள்ளைகள் செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் எவ்வளவு பிள்ளைகள்? 140 ஆகும். பார்த்தீர்களா பிள்ளைகள்? இவ்வாறு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? கவனமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தரவுகளை நீங்கள் வாசித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? வினாக்களுக்கு நீங்கள் விடையளித்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் நீங்கள் படிப்படியாக செய்ய வேண்டும். எங்களுக்கு ஒன்றாக எல்லாம் சேர்த்து செய்ய முடியாது. இப்போ முதல்ல நீங்கள் அவதானிங்க பிள்ளைகள், அவங்க பியிலேருந்து ஏக்கு போயிருக்காங்க. அப்போ முதல்ல நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? போவதற்கான பணம் எவ்வளவு செலவழிச்சிருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு 5 பேர் போயிருக்கிறாங்க. அப்போ 5 பேருக்கும் செலவான பணம் 7. அதே 5 பேர் திரும்ப வந்திருக்கிறாங்க. அப்போ வருவதற்கான பணம் எவ்வளவு பிள்ளைகள்? 70 ரூபாய் செலவழிச்சிருக்கிறாங்க. அப்போ மொத்தமாக பிள்ளைகள் அவங்க செலுத்த வேண்டிய கட்டணம், சரியா, போயிட்டு வருவதற்கு அவங்க செலுத்த வேண்டிய கட்டணம் எவ்வளவு? ரூபாய் 140 ஆகும். சரியா பிள்ளைகள்? இவ்வாறு தான் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக இது பிள்ளைகள் உங்களுக்கு, அதாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பணம் சம்பந்தமாக படித்த பாடங்களை கொஞ்சம் ஞாபகப்படுத்துவதற்காக பிள்ளைகள் இந்த இடத்தில் உங்களுக்கு
சில வினாக்கள் தரப்பட்டுள்ளது. சரியா பிள்ளைகள்? எளிய கொடுக்கல் வாங்கலுக்குரிய சிட்டைகள் தயாரித்தல். சிட்டைகள்னா என்ன பிள்ளைகள்? சரி, இப்போ இந்த சிட்டைகள் என்பதை பிள்ளைகள் இந்த இடத்துல நீங்கள் அவதானிங்க பிள்ளைகள். இது ஒரு புதிதான ஒரு சொல்லாக காணப்படுகின்றது. சரியா பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும், நாங்கள் பொது சந்தைகளுக்கெல்லாம் போகிற நேரத்தில் பிள்ளைகள் நாங்கள் பொருட்கள் வாங்கிய பின்பதாக அவர்கள் என்ன செய்வார்கள் பிள்ளைகள்? எங்களுக்கு அதாவது தட்டச்சு மூலமாக என்ன செய்வாங்க பிள்ளைகள்? இப்படி ஒரு பில் ஒன்று தருவாங்க. கண்டிருக்கிறீங்க தானே பிள்ளைகள்? அதைத்தான் நாங்கள் என்ன சொல்லுவோம்? சிட்டைகள் என்று நாங்கள் சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல பாருங்க, கொடுக்கல் வாங்கல். நாங்கள் பொருட்களை கொடுக்கல் வாங்கல் என்று பணம் என்ற பாடத்தில் பிள்ளைகள் நாங்கள் கூடுதலாக கற்றுக்கொள்வது என்ன? கொடுக்கல். நாங்கள் பணம் கொடுத்து பொருட்களை நாங்கள் வாங்க வேண்டும். சரியா? இந்த பணம் கொடுத்து பொருட்களை வாங்கும் பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வளவு நாங்கள் செலவழித்திருக்கோம், ஒரு பொருளின் விலை எவ்வளவு, அதாவது 1 கிலோகிராம் பொருளின் விலை எவ்வளவு, அதே பொருள் 250 கிராமாக இருந்தால் அந்த பொருளின் விலை எவ்வளவு, எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து கொள்வது எதன் மூலமாக பிள்ளைகள்? இந்த சிட்டைகள் மூலமாகத்தான் நாங்கள் என்ன செய்வோம்? அறிந்து கொள்வோம். என்ன பிள்ளைகள்? அது சம்பந்தமான விடயங்களை தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், ரூபாய் 15 விலையுள்ள கொய்யாப்பழம் ஒன்று வாங்குவதற்காக 20 ரூபாய் தாளொன்றை கொடுத்தால் மிகுதியாக கிடைக்கும் பணம் எவ்வளவு? ஒரு கொய்யாப்பழம் இருக்கு பிள்ளைகள். இந்த கொய்யாப்பழத்தோட விலை எவ்வளவு? 15 ரூபாய். சரியா பிள்ளைகள்? நீங்கள் என்ன செய்கிறீங்க? 20 ரூபாவை கொடுக்குறீங்க. சரியா? நீங்கள் என்ன செய்கிறீங்க? 20 ரூபாவை கொடுக்குறீங்க. இப்போ பிள்ளைகள் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க மிகுதியாக கிடைக்கும் பணம். சரியா பிள்ளைகள்? மிகுதியாக எவ்வளவு கிடைக்கிறது என்று கேட்டிருக்காங்க. அது உங்களுக்கு இலகுவகமான கணிதம் மூலமாக சொல்லலாம். எவ்வளவு கிடைக்கும் மிகுதி? எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் எவ்வளவு? 5. என்ன பிள்ளைகள்? 5 ரூபாய் என்ன செய்யும் பிள்ளைகள்? உங்களுக்கு மிகுதியாக கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? அடுத்தது, 1 கிலோகிராம் சீனியின் விலை ரூபாய் 100 எனில் 500 கிராம் சீனியின் விலை எவ்வளவு? இப்போ இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், 1 கிலோகிராம் சீனியோட விலை எவ்வளவு? 100 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இப்போ எங்கிட்ட கேட்டிருக்காங்க என்ன? 500 கிராம் சீனியோட விலை. இப்போ 1 கிலோகிராமில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எத்தனை கிராம்கள் உள்ளது? 1000 கிராம். சரியா பிள்ளைகள்? 1000ஐ நாங்கள் பிள்ளைகள் சமமாக 2ஆக பிரித்தால் எவ்வளவு? 500 500. என்ன பிள்ளைகள்? 500 கிராமும் 500 கிராமும் சேர்ந்தால் எவ்வளவு? 1000 கிராம். என்ன பிள்ளைகள்? அப்போ 1000 கிராம் என்னது பிள்ளைகள்? 1 கிலோகிராமாக மாறும். அப்போ இந்த உங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் சீனியோட விலை பிள்ளைகள் 100 ரூபாய். அப்போ 500 கிராம் சீனியோட விலைக்கு என்ன செய்வீங்க பிள்ளைகள்? 100ஐ நாங்கள் 2ஆக பிரிக்க வேண்டும். 2ஆக நாங்கள் வகுக்க வேண்டும். வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? சீனிக்கு எவ்வளவு நாங்கள் கொடுக்கணும்? ரூபாய் எவ்வளவு சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் 50. ஏன்னா 50 ரூபாய் கொடுத்தா நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 500 கிராம் சீனி வாங்கி கொள்ளலாம். 100 ரூபாய் கொடுத்தால் நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள்? 1 கிலோகிராம் சீனி வாங்கி கொள்ளலாம். இதே பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? மனக்கணிதம் மூலமாக நீங்கள் யோசிக்க வேண்டும். சரியா பிள்ளைகள்? இவற்றை நாங்கள் அவதானிப்பதற்காகத்தான் பிள்ளைகள் என்ன பயன்படுத்துவோம் பிள்ளைகள்? சிட்டைகளை நாங்கள் பயன்படுத்துவோம். எங்களுக்கு தரப்பட்டுள்ள நாங்கள் வாங்கிய பொருள் என்ன, அந்த பொருளோட விலை என்ன, அந்த பொருள் 1 கிலோவாக இருந்தால் எவ்வளவு, 250ஆக இருந்தால் எவ்வளவு, இவற்றை அவதானிக்கத்தான் பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்வோம்? இந்த சிட்டைகளை நாங்கள் பயன்படுத்துவோம். சரியா பிள்ளைகள்? ஒரு கடலை பைக்கற்று ரூபாய் 20 ரூபாய் எனின் 3 கடலை பைக்கற்றுகள் வாங்குவதற்கு செலுத்த வேண்டிய பணம் எவ்வளவு? இப்போ ஒரு பைக்கற்று கடலை விலை எவ்வளவு பிள்ளைகள்? 20 ரூபாய். அப்போ பிள்ளைகள் 3 பைக்கட்ட விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 3 தரம் 20. என்ன பிள்ளைகள்? 20. ஒரு பைக்கற்றோட விலை ரூபாய் 20 எனின் 3 கடலை பைக்கற்றுகள். 3ன்றா என்ன பிள்ளைகள்? 20 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் எவ்வளவு? 20 தரம் 3 எவ்வளவு? யாருக்கு தெரியும்? 60. என்ன பிள்ளைகள்? 20 தரம் 3 எவ்வளவு பிள்ளைகள்? 60. 0 தரம் 3 0. 2 தரம் 3 6. 60
ரூபாய் 60. பிள்ளைகள் இதை நீங்கள் மனதால் செய்து கொள்ளலாம். சரி, இவ்வாறான விடயங்களைத்தான் பிள்ளைகள் இப்பொழுது நாங்கள் கற்க போகின்றோம். பார்ப்போம் பிள்ளைகள். இந்த இடத்தில் எங்களுக்கு ஒரு விலைப்பட்டியல் தரப்பட்டுள்ளது பிள்ளைகள். இந்த விலைப்பட்டியலை நீங்கள் அவதானித்தா பிள்ளைகள், சீனி 1 கிலோகிராம் விலை எவ்வளவு? 110 ரூபாய் 50 சதம். அடுத்தது பிள்ளைகள், பருப்பு 1 கிலோகிராம் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 240 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள், உருளைக்கிழங்கு 1 கிலோகிராம் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 180 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள், சின்ன வெங்காயம் 1 கிலோகிராம் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 136 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள், அப்பளம் பைக்கற்று ஒன்றரை விலை எவ்வளவு பிள்ளைகள்? 24 ரூபாய். சரியா பிள்ளைகள்? பால்மா பைக்கற்று ஒன்றரை விலை எவ்வளவு பிள்ளைகள்? 225 ரூபாய். அடுத்தது பிள்ளைகள், தேயிலை 1 கிலோகிராம் விலை எவ்வளவு பிள்ளைகள்? 850 ரூபாய். இவ்வாறு பிள்ளைகள் எங்களுக்கு பொருட்களும் அதன் நிறைகளுடன், அடுத்ததாக பிள்ளைகள் பொருட்களின் விலைகள் இந்த இடத்தில் இந்த விலைப்பட்டியலில் காட்டப்பட்டுள்ளது. இந்த விலைப்பட்டியலை வைத்துக்கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் பிள்ளைகள்? இப்பொழுது நாங்கள் வினாக்களுக்கு நாங்கள் விடை எழுத போகின்றோம். பிள்ளைகள், நீங்கள் என்னுடன் சேர்ந்து என்ன செய்ய வேண்டும்? அவதானித்து இந்த பிரச்சனைகளை நாங்கள் எவ்வாறு தீர்ப்பதென்று நாங்கள் பார்க்க போகின்றோம். சரியா பிள்ளைகள்? பின்வரும் பொருட்களை வாங்குவோம். இப்போ என்ன செய்கிறாங்க பிள்ளைகள்? எங்களுக்கு ஒரு விலைப்பட்டியல் இருந்தது. அந்த விலைப்பட்டியல் உள்ள எல்லாத்தையும் எங்களுக்கு வாங்க முடியுமா? சில நேரத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் வாங்கலாம். ஆனால் சில நேரத்தில் நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? சில குறிப்பிட்ட பொருட்களை மாத்திரம்தான் நாங்கள் வாங்க போவோம். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், அவங்க என்னென்ன வாங்க போகிறாங்க? சீனி, பருப்பு, சின்ன வெங்காயம். சீனி எவ்வளோ வாங்க போகிறாங்க பிள்ளைகள்? 1 கிலோகிராம். அடுத்தது பிள்ளைகள், பருப்பு எவ்வளவு வாங்க போகிறாங்க? 500 கிராம். அடுத்தது பிள்ளைகள், சின்ன வெங்காயம் எவ்வளவு வாங்க போகிறாங்க? 250 கிராம். சரியா பிள்ளைகள்? விலைப்பட்டியலுக்கேற்ப பொருட்களின் விலையை அப்பொருளுக்கு எதிரே எழுதுங்கள். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், சீனி 1 கிலோ. சீனி எவ்வளோ பிள்ளைகள்? 110 ரூபாய் 50 சதம். இந்த இடத்துல பிள்ளைகள் அது எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. அடுத்தது பிள்ளைகள், பருப்பு. பருப்பு பாருங்க பிள்ளைகள், பருப்பு 1 கிலோகிராம் 240 ரூபாய். ஆனால் பிள்ளைகள் இந்த இடத்துல நாங்கள் எவ்வளோ வாங்க போகிறோம்? பருப்பு நாங்கள் வாங்க போகிறோம் பிள்ளைகள் 500 கிராம். சரியா பிள்ளைகள்? பருப்பு 500 கிராம் எங்களுக்கு ரூபாயில் தந்திருக்காங்க பிள்ளைகள். 120 என்று தந்திருக்கிறாங்க. ஆனால் எப்படி எங்களுக்கு தெரியும் என்ன பிள்ளைகள்? 1 கிலோகிராம் பருப்புட விலை எவ்வளவு? 240. அப்போ 500 பருப்புட விலையை காண நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? 2ஆல் நாங்கள் வகுக்க வேண்டும். சரியா? அடுத்தது பிள்ளைகள், சின்ன வெங்காயம் 250 கிராம். இந்த இடத்துல அவதானிங்க பிள்ளைகள், சின்ன வெங்காயம் 1 கிலோகிராம் தான் தந்திருக்காங்க. எவ்வளவு? 136. சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல சின்ன வெங்காயம் 250 கிராம் விலை எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் பிள்ளைகள், இந்த விலைகளை அவர்கள் எவ்வாறு பெற்றுக்கொண்டார்கள் என்று தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சீனி பிள்ளைகள் எங்களுக்கு நேரடியாக விலை தரப்பட்டுள்ளது. ஆனால் பிள்ளைகள், பருப்பு, சின்ன வெங்காயத்தின் விலைகள் பிள்ளைகள் நாங்கள் எவ்வாறு கண்டுள்ளார்கள் என்பதைத்தான் நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், பின்வரும் பொருட்களை வாங்குவோம். விலைப்பட்டியலுக்கேற்ப பொருட்களின் அளவின் விலை அது எங்களுக்கு தெரியும். சீனி 1 கிலோகிராம் எவ்வளோ பிள்ளைகள்? விலைப்பட்டியலில் 110 ரூபாய் 50 சதம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பாருங்க, பருப்பு 500 கிராம். சரியா பிள்ளைகள்? எங்களுக்கு விலைப்பட்டியலில் தரப்பட்டிருந்தது. பாருங்க பிள்ளைகள், விலைப்பட்டியலில் எங்களுக்கு பருப்பு 1 கிலோகிராம் தான் எவ்வளவு பிள்ளைகள்? 240 ரூபாய். இப்போ இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு 500 கிராம் பருப்புட விலை கேட்டிருக்காங்க. இப்போ எங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் பருப்பின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? ரூபாய் எவ்வளவு? 240. சரியா பிள்ளைகள்? இப்போ 500 கிராம் பருப்புட விலைக்கு நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? உங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராமில் எத்தனை 500 கிராம்கள் உள்ளது? 2. அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 240 ரூபாவை நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 2ஆல் நாங்கள்
வகுக்க வேண்டும். வகுத்தால் எங்களுக்கு என்ன செய்யும்? 500 கிராம் பருப்பின் விலை கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? 2இல் எத்தனை இரண்டுகள் உண்டு? 1. 1 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 2. 2இலிருந்து 2ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 4ஐ எடுக்க வேண்டும். 4இல் எத்தனை இரண்டுகள் உண்டு பிள்ளைகள்? 2. 2 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 4. 4இலிருந்து 4ஐ கழித்தால் எவ்வளவு பிள்ளைகள்? 0. பிறகு நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த 0ஐ எடுப்போம். 0இல் இரண்டுகள் உள்ளதா? இல்லை. 0 தரம் 2 எவ்வளவு பிள்ளைகள்? 0. 0ஐயும் கழித்தால் எவ்வளவு? 0. இப்போ பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராம் பருப்புட விலை 240 ரூபாய் எனின் 500 கிராம் பருப்பின் விலை எவ்வளவு பிள்ளைகள்? சொல்லுங்கள் பார்ப்போம். ரூபாய் 120. ரூபாய் 120 நாங்கள் என்ன செய்தோம் பிள்ளைகள்? இவ்வாறு தான் கண்டுபிடித்தோம். சரியா பிள்ளைகள்? அதுதான் உங்களுக்கு விலைப்பட்டியல்ல. விலைப்பட்டியல் எங்களுக்கு தரப்பட்டிருந்த விலை எவ்வளவு பிள்ளைகள்? 1 கிலோகிராம் பருப்புக்கான விலை. 500 கிராம் பருப்புக்கான விலை தரப்பட்டிருந்ததா பிள்ளைகள்? இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இவ்வாறு தான் பிள்ளைகள் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். சரியா பிள்ளைகள்? அடுத்ததாக பிள்ளைகள் நீங்கள் அவதானித்தால் சின்ன வெங்காயம். இப்போ பிள்ளைகள் சின்ன வெங்காயமும் நீங்கள் இந்த இடத்துல அவதானித்தீங்கன்னா பிள்ளைகள் சின்ன வெங்காயத்தோட விலை எங்களுக்கு சின்ன வெங்காயம் பிள்ளைகள் எங்களுக்கு தந்திருக்காங்க 1 கிலோகிராம் தான். 1 கிலோகிராம் எவ்வளோ பிள்ளைகள்? 136 ரூபாய். இப்போ சின்ன வெங்காயத்தில் 1 கிலோட விலை தானே எவ்வளோ பிள்ளைகள்? 1 கிலோகிராம் சின்ன வெங்காயம் எவ்வளோ பிள்ளைகள்? 136 ரூபாய். சரியா பிள்ளைகள்? 136 ரூபாய். சரியா பிள்ளைகள்? எங்கிட்ட கேட்டிருக்காங்க எவ்வளவு? 250 கிராம் தான் வாங்க போகிறோம். அப்போ 250 கிராம்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க பிள்ளைகள். நாங்கள் எப்படி பிள்ளைகள் இந்த 34 ரூபாவை கண்டுபிடித்தோம் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? உங்களுக்கு தெரியும் 1 கிலோகிராமில் பிள்ளைகள் 1000 கிராம்கள் உண்டு. சரியா பிள்ளைகள்? 1000 கிராம். 1000 என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 250. 1000ல் பிள்ளைகள் எத்தனை 250கள் உள்ளது? சமமாக எத்தனை உள்ளது? 4. அதாவது பிள்ளைகள் நாங்கள் 1000 கிராமை பிள்ளைகள் சமமாக 4ஆக வகுக்கும் பொழுது 4ஆக பிரிக்கும் பொழுது பிள்ளைகள் எங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 250 250 250 250 என்று 4 250 கிராம்கள் கிடைக்கும். என்ன பிள்ளைகள்? அப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள்? இந்த 1 கிலோகிராம் விலை எவ்வளவு? 136. அப்போ நாங்கள் 250 கிராமை காண்பதற்கு பிள்ளைகள் 4ஆல் என்ன செய்ய வேண்டும்? வகுக்க வேண்டும். வகுத்தால் எவ்வளவு பிள்ளைகள்? எங்களுக்கு தெரியும் 1இல் 4கள் இல்லை. 13இல் எத்தனை 4கள் உண்டு? 3. 3 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 12. 13இலிருந்து 12ஐ கழித்தால் 1. பிறகு 1ஐ எடுக்க வேண்டும். 16இல் எத்தனை 4கள் பிள்ளைகள்? 4. 4 தரம் 4 எவ்வளவு பிள்ளைகள்? 16. 16இலிருந்து 16ஐ கழித்தால் 0. இப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 1 கிலோகிராம் சின்ன வெங்காயத்தோட விலை 136 ரூபாய் எனின் பிள்ளைகள் 250 கிராம் சின்ன வெங்காயத்தோட விலை எவ்வளவு? சொல்லுங்கள் பார்ப்போம். 34 ரூபாய். இவ்வாறு தான் பிள்ளைகள் அவர்கள் கண்டு கொண்டுள்ளார்கள். சரியா? இதை நீங்கள் அவதானித்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும் பிள்ளைகள் 1 கிலோகிராம் பிள்ளைகள் 1000 கிராம்கள் உண்டு. இப்போ 500 கிராம் 250 கிராம் 200 கிராம் என்று கேட்கும் பொழுது பிள்ளைகள் அந்த கிலோகிராம் எத்தனையாக வகுக்கப்படுகின்றது என்பதை நீங்கள் அவதானிக்க வேண்டும். இந்த இடத்துல 250 கிராம் எத்தனை? 1 கிலோகிராமில் 4 250 கிராம்கள் உள்ளது. சரியா பிள்ளைகள்? அந்த விலையுடன் பிள்ளைகள் நாங்கள் வகுக்கும் பொழுது எங்களுக்கு என்ன செய்யும்? 250 கிராம்கான விலைகள் எங்களுக்கு கிடைக்கும். சரியா பிள்ளைகள்? சரி, அடுத்ததாக சரியா பிள்ளைகள் இந்த இடத்துல சிட்டையை தயாரித்தல். சரியா பிள்ளைகள்? இந்த இடத்துல இப்போ என்ன செஞ்சிட்டோம்? நாங்கள் பொருட்களை வாங்கிட்டோம். என்னென்ன பொருட்கள் வாங்கணும் பிள்ளைகள்? பொருட்கள் வாங்க போகிறோம். சொல்லுங்கள் பார்ப்போம். பின்வரும் பொருட்களை வாங்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் சீனி பிள்ளைகள் எங்களுக்கு அதாவது விலைப்பட்டியலில் 1 கிலோகிராம்கான விலை தந்திருந்தாங்க. அது எவ்வளவு பிள்ளைகள்? 110 ரூபாய் 50 சதம். அடுத்தது பிள்ளைகள் பருப்பு 500 கிராம்கான விலையை நாங்கள் கண்டோம்.
சின்ன வெங்காயம் 250 கிராம். இப்போ இந்த 3 பொருட்களை தான் நாங்கள் வாங்க போகிறோம். சரியா பிள்ளைகள்? இப்போ இந்த 3 பொருட்களுக்கான நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? சிட்டையை நாங்கள் தயாரிக்க போகின்றோம் பிள்ளைகள். பொருள் என்ன? சீனி. சீனி 1 கிலோகிராம். வாங்கி அளவு எவ்வளோ பிள்ளைகள்? 1 கிலோகிராம். 1 கிலோகிராம்ட விலை எவ்வளோ பிள்ளைகள்? சொல்லுங்க பார்ப்போம். 1 கிலோகிராம் சீனியோட விலை நாங்கள் பார்த்தோம். இந்த இடத்துல சீனி 1 கிலோ எவ்வளோ பிள்ளைகள்? 110 ரூபாய் 50 சதம். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதை இந்த இடத்துல எழுதி கொள்வோம். எவ்வளோ பிள்ளைகள்? 110 ரூபாய் எவ்வளோ பிள்ளைகள்? 50 சதம். சரியா பிள்ளைகள்? பெறுமதியும் 1 கிலோ சீனி தான் வாங்க போகின்றோம். அப்போ அவ்வளோ பெறுமதி தான் என்ன பிள்ளைகள்? எவ்வளவு? 110 ரூபாய் 50 சதம். சரி பிள்ளைகள், இந்த இடத்துல பாருங்க பருப்பு. பருப்பு பிள்ளைகள் நாங்கள் வாங்கிய அளவு எவ்வளவு? 500 கிராம். ஆனால் எங்கிட்ட இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள் அழகு 1 கிலோகிராமின் விலைக்கு சொல்லியிருக்காங்க. சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அந்த விலை பட்டியலை பார்த்து பிள்ளைகள் பருப்பு 1 கிலோகிராமுக்கான விலை எவ்வளவு என்று நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். எவ்வளவு பிள்ளைகள்? விலை பட்டியலுக்கு நாங்கள் செல்லுவோம். பருப்பு 1 கிலோகிராமோட விலை எவ்வளவு? இந்த இடத்துல பாருங்க பிள்ளைகள், பருப்பு 1 கிலோகிராம் 240 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதை இந்த இடத்துல எழுதுவோம். பருப்பு 1 கிலோகிராமுக்கான விலை எவ்வளவு? 240 ரூபாய். ஆனால் பிள்ளைகள் நாங்கள் எவ்வளவு வாங்கி இருக்கிறோம்? பருப்பு 500 கிராம் தான் நாங்கள் வாங்கி இருக்கின்றோம். அப்போ பிள்ளைகள் அந்த பருப்புக்கு நாங்கள் 240 ரூபாய் கொடுப்போமா? இல்லை, நாங்கள் குறைவாக கொடுப்போம். இப்போ 500 கிராம் பருப்புட விலை பிள்ளைகள் நாங்கள் பார்த்தோம். எவ்வளோ பிள்ளைகள்? 500 கிராம் பருப்புட விலை 120 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்துல நாங்கள் பெறுமதி எவ்வளவு? 500 கிராம் பருப்புட விலை எவ்வளோ பிள்ளைகள்? 120 ரூபாய். அதை நாங்கள் இந்த இடத்துல இவ்வாறு எழுதி கொள்ளுவோம். சரியா பிள்ளைகள்? அடுத்தது நாங்கள் வாங்க போகிறது என்ன பிள்ளைகள்? சின்ன வெங்காயம். உங்களுக்கு தெரியும் பொருள்கள்கிட்ட இந்த 3 பொருட்கள் வாங்க போகிறோம். முதலாவது சீனி, பிறகு பருப்பு, அடுத்தது பிள்ளைகள் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வாங்க போகிறோம் எவ்வளோ பிள்ளைகள்? 250 கிராம். ஆனால் பிள்ளைகள் இந்த இடத்துல 1 கிலோகிராம்ட விலை எழுத இருக்குது. சரியா பிள்ளைகள்? இப்போ சின்ன வெங்காயம் 1 கிலோகிராம் எவ்வளோ பிள்ளைகள்? சின்ன வெங்காயத்தில் 1 கிலோகிராம் விலை பட்டியலுக்கு செல்வோமா? எவ்வளோ பிள்ளைகள்? சின்ன வெங்காயத்தில் 1 கிலோகிராம் 136 ரூபாய். என்ன பிள்ளைகள்? 136 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? அதை இந்த இடத்துல நாங்கள் எழுதி கொள்வோம். 1 கிலோகிராம் சின்ன வெங்காயத்தில் விலை 136 ரூபாய். சரியா பிள்ளைகள்? இப்போ நாங்கள் சின்ன வெங்காயம் எவ்வளோ வாங்குகிறோம் பிள்ளைகள்? 250 கிராம். அப்போ 250க்கு நாங்கள் செலுத்த வேண்டிய பணம் எவ்வளோ பிள்ளைகள்? 34 ரூபாய். எவ்வளோ பிள்ளைகள்? 34 ரூபாய். அப்போ நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? 34 என்று எழுதி கொள்வோம். இப்போ பிள்ளைகள் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம்? செலுத்த வேண்டிய மொத்த பணத்தை நாங்கள் காண போகின்றோம். நாங்கள் என்ன செய்வோம் பிள்ளைகள்? இந்த இடத்துல நாங்கள் என்ன செய்வோம்? மொத்த பணத்தை நாங்கள் காண வேண்டும். எவ்வாறு காணலாம் பிள்ளைகள்? நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கூட்ட வேண்டும். கூட்டினால் எவ்வளவு? 0. அடுத்தது பிள்ளைகள் 5 0 0. கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 5. அடுத்தது பிள்ளைகள் 0 0 4. கூட்டினால் எவ்வளவு? 4. அடுத்தது பிள்ளைகள் 1 2. கூட்டினால் எவ்வளவு? 3. 3 3 கூட்டினால் எவ்வளவு? 6. 1 1 கூட்டினால் எவ்வளவு பிள்ளைகள்? 2. இப்போ பிள்ளைகள் செலுத்த வேண்டிய மொத்த பணம், இந்த 3 பொருட்களுக்கும் செலுத்த வேண்டிய மொத்த பணம் எவ்வளவு பிள்ளைகள்? 264 ரூபாய் 50 சதம் அவர் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? செலுத்த வேண்டி உள்ளது. இவ்வாறு தான் பிள்ளைகள் சிட்டையை நாங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் அல்லது பிள்ளைகள் பொது சந்தைகளில் கொடுக்கின்ற நீங்கள் என்ன செய்ய இருக்குது? அந்த சிட்டை நீங்கள் எடுத்து பார்க்க இருக்குது. பார்க்குற நேரம் பிள்ளைகள் முதலாவது பொருள்கள், நாங்கள் என்னென்ன பொருள்கள் வாங்கியிருக்கோமோ அந்த பொருள்கள் என்ன செய்திருப்பாங்க பிள்ளைகள்? அப்படியே எங்களுக்கு பொருள்களோட பெயர்களை எழுதியிருப்பாங்க. அதன் பின்பதாக பிள்ளைகள் நாங்கள் வாங்கிய அளவு, அந்த பொருள்களை நாங்கள் எவ்வளவு வாங்கியிருக்கோம் என்று எழுதப்பட்டிருக்கும். அடுத்தது பிள்ளைகள் அந்த பொருள்
1 கிலோகிராமுக்கு எவ்வளவென்று குறிப்பிட்டிருப்பாங்க. அதன் பின்பதாக பிள்ளைகள் நாங்கள் அந்த பொருள்களை வாங்குவதற்கு செலுத்த வேண்டிய பணத்தொகை இந்த இடத்தில் காணப்படும். அதன் பின்பதாக கீழே நீங்கள் அவதானித்த பிள்ளைகள் மொத்தமாக நாங்கள் எவ்வளவு செலுத்த வேண்டும் என்பது அந்த சிட்டையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொருவரும் உங்களுடைய அம்மாவுடன் அல்லது பிள்ளைகள் நீங்கள் அப்பாவுடன் நீங்கள் கடைக்கு சென்று பொருட்களை வாங்கிய பின்பதாக அவர்கள் வைத்திருக்கிற அந்த பில்லை நீங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? எடுத்து பார்க்க இருக்கு. இந்த விடயங்கள் எல்லாம் இருக்கின்றனவா என்று நீங்கள் என்ன செய்ய இருக்கு பிள்ளைகள்? நீங்கள் அவதானித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன பிள்ளைகள்? இது எங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் தேவையானது. நாங்கள் சிறுவர்களாக இருக்கலாம், பெரிய வளர்ந்து வந்த பிறகும் பிள்ளைகள் நாங்கள் கொடுக்கல் வாங்கல்களை மேற்கொள்ளும் பொழுது எங்களுக்கு பிள்ளைகள் இது மிகவும் அவசியமானது. சரியா பிள்ளைகள்? அதனால் அன்றாட வாழ்க்கையில் மிகவும் தேவையான விடயத்தை நீங்கள் சரியாக கற்று அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பிள்ளைகள் இந்த பாடம் உங்களுக்காக தரப்பட்டுள்ளது. சரியா பிள்ளைகள்? சரி.